அது மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சியில் ஸ்டாலின் சொன்னார் பல திட்டங்கள் நிறைவேற்றிக்கிறோம். ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அதிமுக ஆட்சியில் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்காரு. நாங்க அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன திட்டத்தை நேரத்தில் தெரிவிச்சுன்னு பாருங்க. காவிரி வைகை குண்டார் இணைப்பு திட்டம் அற்புதமான திட்டம். காவிரியிலிருந்து மேட்டூர் அணை நிரம்பி உபரியா வெளியேறும் போது காவிரி வைகை குண்டார் இணைப்பு திட்டம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற வறட்சியான பகுதி சோலை வளமாக்கும். அது முடிச்சுட்டான், கிடப்புல போட்டாங்க. நடந்தாய்வாளி காவிரி திட்டம் பல பேருக்கு இது என்னன்னே தெரியாது. அதிமுக ஆட்சி இருக்கும் போது, நான் முதலமைச்சர் இருக்கும் போது இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். எப்படி கங்கை புனரமைக்கிறாங்களோ அதுபோல மேட்டூர் அணையில் திறக்கப்படும் நீர் போய் கடல்ல கலக்கின்ற வரை சுத்தமான நீரா இருக்க வேணும். அதற்காக நடந்தாய்வாளி காவிரி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை தயார் பண்ணி மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இடத்துல கொடுத்து இதை நிறைவேற்றுன்னு சொன்னோம். அவரும் நான் கொடுக்கிற திட்டத்தை ஏத்துக்கிட்டு கூட்டுக்குழு, இரு அவைகள், மக்களவை மாநிலவை, அந்த கூட்டுக்குழுவில் மேதகு குடியரசுத் தலைவர் உரைகளை இடம்பெற செஞ்சு திட்டத்தை நடைமுறைப்படுத்த அறிவிச்சார். அதுக்கு பிறகு 5 வருஷம் இந்த அரசாங்கம் கிடப்புல போட்டது. போன வருஷத்துக்கு முந்தைய ஆண்டு நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டேன். ஆக இது நடந்தாய்வாளி காவிரி திட்டம் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு விட்டது, அதை நீங்கள் அணுகுங்கள். நமக்கு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் காவிரி நதிநீர் சுத்தமான நீரா இருக்கும் கேட்டேன். கிண்டல் அடிச்சாரு. உங்க மாதிரி நாங்க நிறைய கடிதம் கொடுத்து பார்த்தோம், எதுவுமே நடக்கலைனால. ஆனா இந்த ஆண்டு மத்திய அரசு நடந்தாய்வாளி காவிரி திட்டத்திற்கு 11,600 கோடி 11,600 கோடி ஒதுக்கி அந்த நீர்வளத்துறை கொள்கை விளக்க குறிப்புல திமுக அரசாங்கமே போட்டுட்டது. திமுக அரசாங்கமே போட்டது. அது கிடப்புல போட்டாங்க, அத கிடப்புல போட்டுட்டாங்க. ஏன்னா அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம், அதிமுக ஆட்சியில் இவ்வளவு பெரிய திட்டத்தை கொண்டாந்தா மக்களிடத்தில், விவசாய இடத்துல, பொதுமக்கள் இடத்துல நல்ல பெயர் வந்துருன்னு அந்த திட்டத்தை முடக்கிட்டாங்க. முதற்கட்டமா 930 கோடி மத்திய அரசு கொடுத்திருக்குது. இந்த திட்டத்துடைய நோக்கம் மேட்டூர் அணையில் திறக்கப்படுகிற நீர் 2 கரை, காவிரி கரை 2 பக்கம் இருக்குது. அதிலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர், நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் காவிரி ஆற்றில் வந்து கலக்குது, தண்ணி மாசுபடுது. இதனால அந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீரை அங்க ஒரு பேபி கனால் ஏற்படுத்தி செம்பு கட்டி சுத்தப்படுத்தி ஆற்றில் வருது. அதே போல பவானி சாகரிலிருந்து வருகின்ற நீர், நொய்யிலிருந்து வருகின்ற நீர், அதே போல அமராவதி ஆற்றிலிருந்து நீர் வருகின்ற நீர், அதோட பல கிளை நதிகளிலிருந்து வருகின்ற நீர், இதையெல்லாம் சுத்தப்படுத்தி அந்த ஆற்றில் விட்டு காவிரியில் கலக்கின்ற, கடைக்கோட்டில் கடல் கலக்கின்ற வரை சுத்தமான நீர் உங்களுக்கு கொடுக்கிறோம். திருச்சியில் இருக்கின்ற மக்கள் சுத்தமான நீரை பருக வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் நடந்தாய்வாளி காவிரி திட்டம். அதை கூட நடத்த முடியல இந்த அரசாங்கம். ஏன்னா பல கழிவுகள் அதுல சேரும் போது ரசாயன மாற்றம் ஏற்படுது, உடல் பாதிப்பு ஏற்பட்டு விடும். சுத்தமான நீர் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த திட்டத்தை கொண்டாந்தேன். அது மட்டும் இல்ல, நம்முடைய விவசாய நிலத்துக்கு பாய்ச்சுகின்ற பொழுது பயிர் பாதிக்குது. இதையெல்லாம் கருத்திலே கொண்டுதான் இந்த திட்டத்தை கொண்டாந்தேன். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தாத அரசு தேவையா? குடிமராமத்து திட்டம், குடிமராமத்து திட்டம், ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர்வாரணுமா இல்லையா? அந்த அள்ளப்பட்ட வண்டல் மண் விவசாயிகள் விலையில்லாம கொண்டு போனாங்க. அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. திமுக ஆட்சியில் 1 லோடு மண் அள்ள முடியுமா? மீண்டும் திமுக ஆட்சி வந்தா விவசாயிகள் ஏரி குளங்குட்டையில தாராளமா விலையெல்லாம் அள்ளிக்கலாம். விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தோம்ல, 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம். விவசாயிகளுக்கு 2016 பயிர்க்கடன் தள்ளுபடி, 2021 கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி. ஒரு 5 ஆண்டுல 2 முறை விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. பயிர் காப்பீடு திட்டம், இன்னைக்கு விவசாயிகள் நடவு செய்த பயிருக்கு காப்பீடு செஞ்சோம். திமுக ஆட்சியில் கிடப்புல போட்டாங்க. பிரமாண்டமான கால்நடை பூங்கா நம்முடைய சேலத்தில்
தலைவாசல கட்டினா மூடி கிடக்குது. அந்த கால்நடை பூங்கா வந்தா கலப்பின பசுகளை உருவாக்கி நம்முடைய விவசாயிகள் கொடுக்கும்போது ஒரு பசு 40 லிட்டர் பால் கறக்கும். விவசாயிக்கு, விவசாய தொழிலாளிக்கு விலை இல்லாம கொடுக்கிறோம். 40 லிட்டர் பால் கொடுக்கின்ற அற்புதமான ஆராய்ச்சி நிலையத்தை மூடி கிடக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா விவசாயிய நன்மை கருதி விவசாயிகளுக்கு இப்படி அதிக பால் கொடுக்கின்ற கறவை பசுகளை அந்த ஆராய்ச்சி நிலையத்தை உருவாக்கி விவசாயிக்கு, விவசாய தொழிலாளிக்கு வழங்கப்படும். இங்க இருக்கிற அமைச்சர் பெரிய ஊழல் பண்ணியிருக்காரு. யாருன்னு உங்களுக்கு தெரியும். நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறை. இந்த அமைச்சர் இந்த துறையில் முறைகேடு செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு கண்டுபிடிச்சு அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்க சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. இதுவரை எஃப்ஐஆர் பதிவு செய்யல. 3 முறை அறிக்கை அனுப்பிச்சும் இதுவரைக்கும் பதிவு செய்யல. அதிமுக ஆட்சி வந்த உடனே சட்ட நிதியாக விசாரிக்கப்படும். இந்த விசாரணையில் தவறு இருக்கின்ற பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும். அப்புறம் ஒருத்தர் 10 ரூபா ஆளு, உங்களுக்கு நல்லா தெரியும், கேட்க வேண்டியதே இல்லை. 10 ரூபாய்னா நீங்களே ஆரம்பிச்சுக்கிறீங்க. இன்னைக்கு தமிழகத்தில் 6000 மதுக்கடை இருக்குது. 6000 மதுக்கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக வாங்கினாங்க. அப்படி ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 5 வருஷத்துல 24,000 கோடி ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் வாங்கிய கொள்ளையை அடிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுமா? இவ்வளவு கொள்ளையடிச்சு 453 நாள் ஜெயில் இருந்தார் பார்க்கிறேன். எனக்கு கிடைச்ச தகவல். அவள் நாள் ஜெயில் விட்டு வெளியில் வந்த போது முதலமைச்சர் புகழ்றார். ஏதோ நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த மாதிரி. ஏன்னா கரெக்டா கப்பம் கட்டி இருக்கார். கரெக்டா கப்பம் கட்ட இவருக்கு கப்பம் கட்டி அவருக்கு ஜெயிலுக்கு போனதான் மிச்சம். அவர் நெஞ்ச பொழுதுதான் மிச்சம். அவர் இங்க நிக்க முடியாது, போய் கோயம்புத்தூர் நிக்கிறாரு. எங்க கரூர்ல நிக்க முடியாது. ஆக இப்படிப்பட்டவரெல்லாம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேணுமா? ஊழல் ஆட்சி தேவையா? இன்றைக்கு விலைவாசி உயர்வு, இன்றைக்கு அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, என்ன விலை உயர்வு, அதை பற்றி எல்லாம் முதலமைச்சருக்கு கவலை இல்லை. அதோட மின் கட்டணம் 67% உயர்ந்து போச்சு. கடைக்கு இரட்டிப்பு வரும் சார்ஜ், பீக் ஹவர்னு போட்டு வாங்குறாங்க. நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியில் வீட்டு வரி 100% உயர்வு, கடை வரி 150% உயர்வு, குப்பைக்கு வரி, குடிநீருக்கு வரி. பிறகு இந்த உள்ளாட்சி அமைப்பில் குடிநீர் இணைப்பு கொடுத்துருக்குறாங்க, இந்த குழாய் இணைப்பு, அதுக்கு வரி போடுறதா சொல்றாங்க. அப்படியா? அதில் வரி கட்டினா தான் உங்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் நாங்கள் பணி கொடுக்குன்னு சொல்றாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்த பொழுது அப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தால் தீர்க்கப்படும். அப்புறம் இங்க இருக்கிற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பள்ளியை திறப்பாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பள்ளி திறந்து அதிகம் பேர் கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவாங்க. ஆனா இங்க இருக்கிற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கூடத்தை மூடுறார். பள்ளிக்கூடத்தை பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் மேல்நிலை பள்ளிகள் மக்களுடைய விருப்பப்படி, அங்க இருக்கிற மாணவருடைய விருப்பப்படி நாங்க மேல்நிலை பள்ளி அதிகமாக திறந்தோம். சட்டமன்றத்தில் அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு, உங்க பாட்டுக்கு நிறைய மேல்நிலை பள்ளி திறந்துட்டீங்க, எங்களால் நடத்த முடியலைங்கிறாரு. மக்களுக்காக தானே அரசாங்கம்? நல்லா சத்தமா சொல்லுங்க. மக்களுக்காக தானே அரசாங்கம்? அரசாங்கத்துக்காக மக்கள் இல்ல. ஆக அரசாங்கத்துக்காக மக்கள் இல்ல, மக்களுக்காக நாங்க பள்ளிகளை திறந்தோம். ஆனா இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கிட்டத்தட்ட 200 பள்ளி மூடிட்டார். 200 பள்ளிக்கூடத்தை, அரசு பள்ளிக்கூடத்தை 200 மூடிட்டார். இப்படிப்பட்டவரெல்லாம் மீண்டும் வெற்றி பெற வேண்டுமா?
இன்னைக்கு அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள். அப்படி ஏழை மாணவர்கள் அந்த பகுதியிலேயே அங்க மேல்நிலை பள்ளியில் படிச்சா அங்க போய் கல்லூரியில் சேர்ந்து பட்டப்படி படிக்கலாம். ஏன்னா 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டரு நம்முடைய மாணவர்கள் மாணவியும் நம்முடைய விவசாய தொழிலாளிகள் விவசாயிகள் அனுப்ப மாட்டாங்க. அப்படி வேலைக்கு வச்சுக்குவோம். நான்லாம் கிராமத்தில் பிறந்தவன். அதனால தான் நான் இதெல்லாம் அருமையான அதிகமான பள்ளிகளை திறந்தோம். நம்முடைய பெண் பிள்ளைகள் பக்கத்திலேயே பள்ளிக்கூடம் இருந்தால் போய் அங்கே சேர்ந்து படித்து ஒரு பட்டப்படி படித்து அவர் வேலை வாய்ப்பு பெறுன்னு அந்த எண்ணத்தில் நாங்கள் மேல்நிலை பள்ளியை திறந்தால் இங்கே இருக்கிற இந்த மண்ணில் பிறந்த அமைச்சர் பள்ளி மூடுறார். பள்ளிக்கூட திறப்பதற்கு பதிலாக பள்ளி மூடிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதே போல சட்ட ஒழுங்கு அடியோட சீர்கட்டு போய்விட்டது. எங்க பார்த்தாலும் இந்த போதை ஆசாமியால மக்கள் தகிரிமா நடமாட முடியல. இன்றைக்கு சிறுமிகள் பாதுகாப்பா இருக்க முடியுதா? பெண்கள் பாதுகாப்பா இருக்க முடியுதா? பாட்டியம்மா கூட பாதுகாப்பா இருக்க முடியல. நம்ம பாட்டியம்மாவை தனியா விட்டுட்டு போக முடியாது. நாம அப்படி கேவலமான ஆட்சி பண்ணி நடந்துகிட்டு இருக்குது. உண்மைதானே? இதை சொன்னா ஸ்டாலினுக்கு கோபம் வருது. நடக்கிற செய்தியை தானே சொல்றோம். இன்றைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 18,000 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டது இன்றைக்கு வழக்கு பதிவு செஞ்சிருக்குது. அதுல சிறுமிகள் பாதிக்கப்பட்டது 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 84 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டதாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமூகத்துறை அமைச்சரே தெரிவிச்சிருக்கார். அப்படின்னா போக்சோ சட்டம்னா சிறுமிகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் 6999 பேர் சிறுமிகள் இந்த ஆட்சியில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த ஆட்சியை மீண்டும் தொடர வேண்டுமா? எவ்வளவு மோசமான ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி. ஆக அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் முழுமையாக கஞ்சாவை ஒழிக்கப்படும். கஞ்சா அறவா ஒழிக்கப்படும். போதை பொருள் இல்லாத மாநிலமாக அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு இருக்கும். இன்றைய தினம் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறாரு. தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்த பகுதியெல்லாம் டெல்டா பகுதி தண்ணி இருந்தா தான் இந்த மக்கள் வாழ முடியும். அப்படித்தானே? எல்லாம் மேட்டூர் தண்ணி தான் நம்பி இருக்கிறீங்க. ஆனா இந்த தண்ணியை தடுப்பதற்கு கர்நாடகத்தில் ஒரு அமைச்சர் முயற்சி செஞ்சார். நீர்வளத்துறை அமைச்சர். அவர் மேகதாதுல அணை கட்டியாவனு பிடிவாதமா இருக்கார். அதற்காக அந்த கர்நாடக சட்டமன்றத்தில் நிதியும் ஒதுக்கிட்டாங்க. அதுல சர்வே பண்ணிட்டாங்க. இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது. அப்படிப்பட்ட அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு ஸ்டாலின் கூட்டிட்டு வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார். தமிழ்நாட்டுக்கு வருகின்ற தண்ணீரை தடுத்து ஒரு அணை கட்டுவதாக அறிவித்த அமைச்சர் ஏங்க இவருக்கு நீங்களாம் ஓட்டா போட போறீங்க, நாம போட மாட்டோம். மக்கள்கிட்ட சொல்லுங்க, இவருதான் மேகதாது அந்த பகுதியில் அணை கட்டல் சொல்றாரு. அப்படிப்பட்டவரை தமிழ்நாட்டுக்கு வரவழைச்சு தேர்தல் பிரச்சாரம் நடத்திட்டு இருக்க இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இவரா விவசாய கவனிக்கிறவரு, இவரா விவசாய பாதுகாக்கக்கூடியவர். இன்றைக்கு காவிரி நதிநீர் ஜீவ நதி, 20 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக இருப்பது காவிரி நதிநீர். அப்படிப்பட்ட நமக்குடைய ஜீவ நதிய மேகதாது என்ற இடத்துல அணை கட்டுவதற்கு முயற்சி செய்கின்ற ஒரு அமைச்சரை கூட்டிட்டு வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்யணும். இவரை தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய முதலமைச்சரா? சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொரு செயலும் சிந்திக்க வேண்டும். நீங்கள் போடுகின்ற ஒவ்வொரு ஓட்டும் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஓட்டு. சாதாரணமா எண்ணிராதீங்க. இப்படி இவரெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங், இவர்களா ஒரு உடன்பாடு இருக்குது. ஆக தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாது என்று இருக்கின்ற ஒருவரை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடுத்துறாங்கன்னா அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை சிந்திக்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு, இன்றைக்கு
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் உங்களுடைய அரசாங்கம். அதிமுக கட்சி உங்களுடைய கட்சி, மக்களுடைய கட்சி, மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி, விலைவாசி வருகின்ற பொழுது அதை தட்டுப்படுத்தி மக்களுக்கு சேவை செய்கின்ற கட்சி.